இந்த சாம்பார் ரொம்ப ஸ்பெஷலான சாம்பார். இது ஏன் ஸ்பெஷல்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இட்லி சாம்பார் சாப்பிடும்போது சாம்பாரில் இருக்க காய்கறி மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறவங்களுக்காக தான் இந்த சாம்பார் வீடியோ. ஒரு தடவை இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இது உங்கள் ஃபேமிலி ஃபேவரட் ஆயிரும். அதுக்கு முதல்ல துவரம் பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புகளோட அளவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நெய் சேர்த்து நல்லா பருப்பு வேகிற வரை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஹோம்மேட் டிஃபன் சாம்பார் பொடி. இந்த டிஃபன் சாம்பார் பொடியோட ரெசிபி வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் நம்ம டிஃபன் சாம்பாருக்கு வேற லெவல் டேஸ்ட் தரக்கூடியது. வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பாத்திரத்துல புளி, ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம், வரமிளகாவை முழுசா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை இலைகள், பொடியா நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா புளி தண்ணி சேர்த்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் நான் ஏன் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, இதுல தக்காளி வெங்காயம் தவிர வேற எந்த காய்கறியும் தேவையில்லை. தேவையான அளவு தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதி வர வட்டி கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க.